வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்கள், அனைவருக்கும் வந்துக்கிட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். பாருங்கள், நம்ம பொங்கலுக்கு வந்துக்கிட்டு நிறைய பேர் நல்லா மீன் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்ம பொங்கல் விடுமுறைக்காண்டி நம்ம மீன் பேக்கிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா மீன் வெரைட்டி வருது. பாருங்கள், போய் வாங்கி சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷான மீனை, நல்ல தரமான மீனை, நல்ல மீனை வாங்கி சாப்பிடுங்க. மக்களுக்கு அதான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே வந்துக்கிட்டு நம்ம பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஏன்னா பொங்கல் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அப்படியே பொங்கலுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு இப்போ தானே வீடியோ போடுறோம், அதனால் அதுலேயே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். வாங்க போய் பார்ப்போம். உள்ளூர் வேலை மீன் கிடக்கும். கடலில் ஓடனா அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. இந்தியன் சாலமன் நண்டு, ப்ளூ கிராப், பெரிய சைஸ் நண்டு 12 கிலோண்ணா. எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிலலாம் நாங்கள் பேக் பண்ணோம். இப்போ ஐஸ் பிளான்ட்லேயே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலம், நேரம் எல்லாம் மாறும். என்ன மாறிக்கிட்டே இருக்கு, அது எப்படி மாறாமல் இருக்கு? ஒரே நேரத்தில் இவர் அப்பப்போ இப்படி காமெடி பண்ணிடுவாரு. இதுதான் காமெடியாகவே இருக்கக்கூடாது, தெரியுமா? இல்லையா, அது உண்மைடா. டைம் மாறிக்கிட்டே தான் போகுமா? அப்போ நேரம் காலம்லாம் மாறுன்னு சொல்கிறாங்களா? அப்போ எதுக்கு சொல்கிறாங்க? மாறுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தப்போடு சொல்லலையே. தப்பா சொல்லண்ணா, மாறுன்னு தான் சொல்கிறாங்க. மாறிடுண்ணா, மாறத்தானே அது இருக்காதுல்ல, ஒரே இடத்துல நிற்காதுல்ல. ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம தான் மாறணும். எதுக்கு தக்கன அடாப்ட் பண்ணிக்கிற வேண்டிய எல்லாத்துக்கு தக்கன. என்ன அப்படி தானே வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கை. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டாலும் பார்த்துக்குறோம். நல்ல பொங்கலுக்கு நல்ல பெரிய சைஸ் மீனாக இருக்கும், போட்டு வெட்டி போட்டுடலான்னு பார்த்தானா வைக்கிறது. இப்போம்லாம் எங்களுக்கு கம்பெனினா ஒன்று ஏலக்கூடம், இல்லைன்னா ஐஸ் பிளான்ட்டு. நண்டு 10 கிலோ போடு.
மண்ணாக்கப்பட்டே இருக்கு. போடு 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 போடு. சரி பெரிய மனுஷன் சொல்லும்போது கேட்போமே என்ன. ஒன்றரை வருஷம் பிஸ்கட் வேலை தெரியும் தெரியாதா? பிசோல்டரில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்டு தான் அப்புறம் டிரைவர் ஆனியா? 1 வருஷம் வேலை தெரியும் பிஸ்கட் சும்மா இல்லை. பாருங்க நமக்கு இந்தியன் சாலமெல்லாம் வருது. நிறையா மீன்கள் நம்ம வெரைட்டியாக நம்ம அளவுக்கு யாருமே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொடுக்க முடியாது. நிறைய பேர் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம அளவுக்கு வெரைட்டி மீனாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கடைக்கு போனாலே எல்லா வெரைட்டி மீனுமே இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு கடல் மீன் வாங்க நான் ஆசைப்பட்டு எந்த மீனுக்கு போய் கேட்டாலும் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் இல்லைன்னா அப்போ வந்து கமெண்டில் கூட உங்கள் கடைக்கு போனோம் இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே நிறையா ஸ்டாக்கு கொண்டு வர்றதில்ல, எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான். முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் மறுலோடில் தான் அது வரும். அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு வெள்ளனையே போய் வாங்கிடுங்க வெரைட்டி வேணும்னா. பாருங்கள் தூண்டி வஞ்சரம். பழைக்க முடியல பாருங்க எங்கள் கால்னால ஏதோ கம்பியை ராணாட்டம் முறுக்கு கம்பியை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணுறாரு வஞ்சரத்தை வச்சுக்கிட்டு. பத்து 69 போடு போடு. ஆமாம் மெயினாக வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துக்கிட்டு இப்போது ஈரோடில் வந்து உங்கள் மீனவன் கடை இருக்குது. அந்த கடையில் வந்துட்டு நம்ம ஈரோடை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்கும், இல்லை பக்கத்து ஊராக இருந்தாலும் சரி, இந்த திருச்செங்கோடு அதை சுற்றி எங்கே ஒரு 40-50 கிலோமீட்டரில் நீங்கள் இருந்தாலும் இந்த போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவாக ஈரோடில் மட்டும் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா ஈரோடு நம்ம கடைனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த கடையிலேருந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம்னு இருக்கிறோம். உங்களுக்கு இதில் வந்து நான் அந்த ஃபோன் நம்பரு, அட்ரஸு, லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வீட்டுக்கே வேணும்னாலும் உங்களுக்கு சூப்பரான மீன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்றபடி நம்ம தருமபுரி அரூரில் உள்ள கடையில் வந்துக்கிட்டு அங்கேயுமே உங்களுக்கு சுற்று வட்டாரம் எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணப்படும். நேரடியாக போனோம்னா அந்த கடை அட்ரஸும் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு ஒசூர்லேயும் சரி, ஒசூர்லேயும் நீங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு வேணும்னா அங்கே வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். இப்போ இந்த 3 கடையிலையும் நம்ம கடை வந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த போட்டுக்கு வீட்டுக்குமா நீங்கள் எங்கே டெலிவரி பண்ண சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் விரைவில் வந்து நிறைய இடங்களில் நம்ம கடை வரும். நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 10 கடை எப்படினாலும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்த கட்ட நகரல் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். பாய்.